சார் யுவர் டாப் 6 பேட்டர்ஸ் ஃபார் இந்தியா சார். நம்பர் 1 நம்பர் 6 பொசிஷன்ல ஆடுற இந்த 6 பேர். அதுல விராட் கோலி, ரோஹித் சர்மா இருக்கிறாங்க. ரிமைனிங் ஒரு 4 பேரை சொல்லுங்க சார். எந்த 4 பேர் இவங்க வந்து நம்ம ஓடிஐ சைடுல ஆடலாம் டைரக்டா இவங்க பேட்டிங் சூப்பரா இருக்கு. எந்த கண்டிஷன்ஸ்லயும் இவங்க ஆடுவாங்க. தட் இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்ட் சார். எந்த கண்டிஷன்ஸ்? ஆல் கண்டிஷன்ஸ். KL Rahul, don't doubt. பியாண்ட் தீஸ் டூ பீப்புள் கூட நான் அவரை தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்னோட டாப் ப்ரையாரிட்டி இந்தியாவிலேயே நம்பர் 1 KL Rahul தான். அதில் சந்தேகமே நீங்க ஈஸி பேட்டிங் கண்டிஷன்ஸ்ல அடிக்கிறது வேற, டஃப்பான சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல அடிக்கிற ஃபர்ஸ்ட் பிளேயர் அவர் தான். டெக்னிக்கலி அவரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ல அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் டு சம் எக்ஸ்டென்ட் வாஷிங்டன் சுந்தர் நல்லா அடிக்கிறார். இந்த 2 பேர் லெஃப்டிஸ்ல. ரைட்ல நீங்க கேட்டீங்கன்னா KL Rahul தான். ஜெய்ஸ்வால் ஆடியா ஆகணும், ஜெய்ஸ்வால் ஆடியா. ஏன்னா மர்தரஸ் அடிக்கிறார் அடியா இருந்துச்சுன்னா அவனால அவங்க டிமாரலைஸ் ஆயிடும். அட்டாக் போலிங் அட்டாக் டிமாரலைஸ் ஆயிடும்னா சுப்மன் கில்ல கூட இப்போ வந்து கொஞ்சம் வீக்னஸ் அக்ராஸ் ஆட வச்சு எடுக்கலாம். ஜெய்ஸ்வாலுக்கு ஒரே ஒரு தான் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம் ரைசிங் டெலிவரி மட்டும்தான் அக்ராஸ் ஆடி அவுட் ஆறாரு. அடிக்கடி பாக்குறாரு. அதை கேப் பண்ணிங்கன்னா ஜெய்ஸ்வால் கண்டிப்பா ஆடியும். ஜெய்ஸ்வால் இஸ் டெவாஸ்டேட்டிங் அண்ட் கிளியரா செஞ்சுரி டெம்பர்மெண்ட் பயங்கரமா இருக்கு. கிளியரா ஃபுல்லா ஆகுறதுன்ற அந்த டெம்பர்மெண்ட் இருக்கு சூப்பரா. ஜெய்ஸ்வால், KL Rahul, ரோஹித், கோலி இந்த 4 மீதி பேர்லாம் நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம். அதெல்லாம் ரைட்டு. இந்த 4 நீங்க ஸ்டாண்டர்டா வச்சுக்கணும். இப்ப கில் இன்ஜுரி ஆயிட்டு திருப்பி வந்து ஆழ்வாரா இல்லையான்றதுலாம் தெரியல. பும்ரா அது தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் வந்தாருன்னா ஷூர் ஆகணும். 5th வந்து ஸ்ரேயஸ் ஐயர். பிகாஸ் அவருக்கு உள்ள வந்த உடனே ஆக்சிலரேட் பண்ணிட்டு அழகாச்சு பாருங்க ஷார்ட் பால்னாங்க அதை ஓவர் கம் பண்ணிட்டாரு பியூட்டிஃபுல்லா. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் டெஃபினெட் பிளஸ் லவ்லி ஃபீல்டர் ஆல்சோ. ஸோ 5 வச்சுப்போம், மீதி தெரியல. இந்த 5 ஷூர் ஆகணும் டெஃபினெட்.